தீபிகா, சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவின் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை கூறியிருக்கிறார். அதில் இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை அவர் அந்த மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதில் ஒன்று, ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த இயக்கத்தை அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று திமுகவின் நிர்வாகிகள் சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் அதிமுக பாஜக அரசின் துரோகங்கள் என்னென்ன என்பதை ஒரு 10 நிமிடங்களாவது ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து அந்த வீட்டில் உள்ளவர்களோடு கலந்துரையாடி விவரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இதனால் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வியூகம் வீடு வீடாக சென்று மக்களை சந்திப்பது, பிரம்மாண்ட மாநாடுகள் மற்றும் பொதுக்கூட்டங்களை தவிர்த்து ஒரு புதிய வியூகத்தை இந்த முறை திமுக அது முன்னெடுத்திருக்கிறது. வீடு வீடாக சென்று திமுக நிர்வாகிகள் அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து தமிழகத்தின் பிரச்சனை என்ன என்பதையும் அறிந்து அதற்கு என்ன தீர்வை கொடுக்க வேண்டும், அரசு என்னென்ன தீர்வுகளை என்னென்ன முக்கியமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அந்த தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு 10 நிமிடங்களாவது செலவழித்து திமுக நிர்வாகிகள் பேச வேண்டும். அதன் மூலமே மக்களிடம் நம்பிக்கையை பெற இயலும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த திட்டத்தின் கீழ் இந்த பிரச்சார அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று. மற்றொன்று, மிக முக்கியமாக டிஜிட்டல் பூத் ஏஜென்ட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். ஏனென்றால் தேர்தல் நடைபெறும் நாளில் மட்டுமே அந்த பூத் ஏஜென்ட்கள் வாக்குச்சாவடிகளுக்கு செல்வார்கள். ஆனால் அதற்கு முன்னதாகவே அந்த பூத் ஏஜென்ட்கள் மூலமாக ஒவ்வொரு வீதியிலும் உள்ள அந்த திமுக சார்பு வாக்காளர்கள், திமுகவுக்கு எதிரான வாக்காளர்கள், அந்த வாக்காளர்களின் மனநிலை அறிந்து அவர்களின் பிரச்சனைகள், அவர்கள் மனநிலை மாற்றத்தை அறிந்து அந்த பூத் ஏஜென்ட்களின் மூலமாக அந்த பிரச்சார நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க வேண்டும், அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். 30 நாட்களில் 2.5 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து திமுக நிர்வாகிகள் செயல்பட வேண்டும். ஒருவேளை இந்த இலக்கை அடைய முடியாவிட்டாலோ அல்லது திமுக நிர்வாகிகளின் செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டாலோ முதலிலிருந்து மீண்டும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை செயல்படுத்துவோம் என்ற அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். டிஜிட்டல் பூத் ஏஜென்ட்களை வரும் சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளாலும் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான பாதிப்புகள் உள்ளிட்ட அம்சங்களை அந்த மாவட்ட செயலாளர்கள், அந்த தொகுதி நிர்வாகிகள் பூத் ஏஜென்ட்களிடம் விளக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். திமுக அரசின் சாதனைகளை இந்த பரப்புரையில் வீடுகளில் உள்ள மக்களோடு, வாக்காளர்களோடு கலந்துரையாடி அவர்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றும் அடுத்த 30 நாட்களில் 68,000 வாக்குச்சாவடிகளில் இந்த 2.5 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் மூலமாக அவர்கள் அதனை செயல்படுத்த வேண்டும் என்றும், அது தவிர அரசு நிகழ்வான உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம்களில் இப்போது கூட்டம் அதிகமாக இருப்பதாக கூறப்படுவதால் அந்த முகாம்களில் பொதுமக்களின் பிரச்சனை தீர்க்கப்பட்டதா, அவர்களது கோரிக்கைகள் என்னென்ன, அந்த கோரிக்கைகளின் நியாயம் என்ன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் திமுக நிர்வாகிகள் அவற்றை கலந்து ஆலோசித்து அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும். உழைக்கும் ஒவ்வொரு தொண்டருக்கும் தலையில் தாழ்த்தி சிரம் தாழ்த்தி எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலையொட்டி வேண்டுகோளாகவும் அறிவுறுத்தலாகவும் அவர்களுக்கு கட்டளையாகவும் அந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். தீபிகா.